கேட்குற கேள்வினா, பில்லி கிராம் எப்படி ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார், எப்படி ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சார்? நிறைய பேர்கிட்ட அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சதுனால ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? இயேசுக்கு ஒரு நல்ல பேர் கொண்டு வந்ததுனால ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? தன்னுடைய கேரக்டரை ஒழுங்காக காப்பாற்றிக்கிட்டதுனால ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால அவர் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? ராஜ்யத்துக்காக எவ்வளோ செஞ்சதுனால ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. பில்லி கிராம் எப்படி ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சாருன்னா, வெறுங்கையா ஒரு பிள்ளை போகிறது போல தான் கிருபையினால் போய் இயேசுவை நம்பி, இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்தாருன்னு நம்பி தான் ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சார். ஏன்னா எல்லா மனிதர்களும் அப்படி தான் நுழைய முடியும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ராஜ்யத்துக்குள்ளே நுழையிறது, ராஜ்யத்தை பெறும்போது ஒரு பிள்ளையை போல தான் போகணும், வேறு வழியே கிடையாது. வெறுங்கையாக போகணும். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குது, ஹிம் இருக்குது, நத்திங் இன் மை ஹேண்ட் ஐ பிரிங், சிம்பிளி டு த கிராஸ் ஐ கிளிங். என் கையில் எதுவுமே கொண்டு வரல, வெறும் சிலுவையே பிடிச்சிக்கிறேன், வெறும் இயேசுவையே பிடிச்சிக்கிறேன். அப்போது நான் கேட்குறேன், இங்கே இருக்கிறவர்கள், நீங்கள் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிட்டிங்களா? ராஜ்யத்தை ஒரு பிள்ளையை போல் பெற்றுக்கொண்டுட்டீங்களா? எனக்கு எந்த தகுதியும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் நம்பிடலாம். எந்த தகுதியும் இல்லையா, வெறுங்கையாக வாங்க. இயேசுவே, நீர் எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருன்னு நம்புகிறேன், எனக்காக மரிச்சிட்டீர், ஆகவே என் பாவம் இனி கணக்கெடுக்கப்படாது, என் பாவத்தினுடைய கரையத்தை செலுத்தி விட்டீர், பாவத்தை மன்னிச்சு விட்டீர், என்னை நீதிமான் ஆக்கி விட்டீர், உங்களுடைய நீதியை என் மேலே போட்டு விட்டீர், என்னை ஏற்றுக்கொள்கிறீர் என்று நம்புகிறேன் அப்படின்னு இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே என்னை ரட்சிவன் சொல்லுங்க, இப்போவே ரட்சித்துருவார். உங்களுக்கு இந்த தகுதி இருக்குது, அந்த தகுதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா தான் டேஞ்சர். நான் வந்து இத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருக்கேன், சபைக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன், அதெல்லாம் ஓரம் கட்டினா, அதெல்லாம் கையிலேருந்து விட்டுறணும். ஏன்னா நமக்கு என்ன புத்தி ஆகிடுது, அதெல்லாம் இருந்தால் இதுக்கெல்லாம் பாயிண்ட் போடுவாரா, மார்க் போடுவாரா தேவன்? இதுக்கு 10 மார்க், இதுக்கு 5 மார்க், எல்லாம் சேர்த்து ஒரு 40 மார்க் வந்து ஒரு மீதி 60 மார்க் வந்து அவர் கிருபை நாள் கொடுத்துட்டோம், 40 மார்க் வந்து நான் கொண்டு வரேன். இப்படி வந்தால் ஃபெயில். நம்மகிட்ட 0, 100மே அவர் தான் கொடுக்கணும்னு தெரிஞ்சு வரணும். அப்போ 100 கொடுத்துருவார். நம்மளே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். ரொம்ப நாளாக சபையில் இருக்கிறதுனால, கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறதுனால, இந்த பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு கிடையாது. இன்றைக்கே ஒருவேளை நீங்கள் இல்லைன்னா, பிள்ளைய போல் இது வரைக்கும் வந்தது இல்லைன்னா இன்றைக்கி அப்படி வாங்க, இன்றைக்கி அப்படி இயேசுவை நம்புங்க. உங்கள் தகுதியை நம்பாமல் இயேசுவையே முழுமையாய் பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கே நீங்கள் ரட்சிக்கப்படலாம், ராஜ்யத்தையே பெற்றலாம். ஒரு சின்ன பிள்ளைய போல வந்தா என்ன சொல்கிறேன், அப்படி ராஜ்யத்தையே கொடுக்குறேன், உனக்கு நித்திய ஜீவனே கொடுக்குறேன், ரட்சிப்பே கொடுக்குறேன், பாவ மன்னிப்பே கொடுக்குறேன், ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், எல்லாத்தையுமே கொடுக்குறேன். The world is yours. உலகமே உன்னுடையது என்றார் பவுல்.